வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜனை. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பூமி நமக்கு அனுபவ பாத்தியதை மட்டுமே, இங்கிருந்து எதையுமே எடுத்து செல்ல முடியாது. எத்தனை முறை இதை திருமறைகள் உரைத்தாலும், எத்தனை மகான்கள் இதை திரும்ப திரும்ப சொன்னாலும், மக்களுக்கு கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்தா தான் அது தெரியுது. 1.25 லட்சம் கோடி சேர்த்து வச்ச ஜெயலலிதா, மக்களுக்காக நான், மக்களால் நான் சொன்னவங்க எதையுமே எடுத்துட்டு போல, மர்மமா போயிட்டாங்க. யோசிக்கணும். அம்மா அம்மான்னு சொல்றியே, கொஞ்சம் யோசி, என்ன ஆச்சுன்னு பாரு. நிலத்தை வாங்கிட்டு ஏன் நிலம் அப்படின்றீங்க, பட்டா எழுதியாச்சு, பட்டா சிட்டா போட்டாச்சு, பத்திரம் எழுதியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா நீங்க வாங்கின 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்துல லட்சக்கணக்கான புழுக்கள் தான் நிலம் நினைக்குது, லட்சக்கணக்கான பூச்சிகள் தான் நிலம் நினைக்குது, ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்க தெரியுது, அதெல்லாம் தான் நிலம் நினைக்குது. லட்சக்கணக்கான உயிரினங்கள் தன்னுடைய நிலம் என்று சந்தோஷமா அங்க இருக்கிற இடத்த இனி ஏன் நிலம்னு சொல்ற. ஒரு வீடுன்னு எடுத்துக்கங்க. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டு பயங்கரம் அதுக்கெல்லாம் பில்டப் பிராட்டப்லாம் பண்ணி, கோட்டை கட்டி, அதுக்கு கொசு வலை கட்டி எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. இத்தனையும் மீறி ஏகப்பட்ட எறும்புகள் இது தன்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு தப்பி தவறி ஒரு சர்க்கரையை கொட்டிட்டேன்னா எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாது. ஒரு மூடிய சரியா மூடாம விட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படித்தான் தெரியும்னு தெரியாது. வருஷ கட்டி வந்து அதை தூக்கிட்டு போகுது. அந்த எறும்பு தான் வீடுன்னு நினைக்குது, கரப்பாம்பூச்சி தான் வீடுன்னு நினைக்குது, பல்லி தான் வீடுன்னு நினைக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தன்னுடையதுன்னு சொல்லுது. ஆனா பட்டா உன்கிட்ட இருக்கு, புரியுதா? நீ சொல்லிட்டு இருக்க அது ஏன் வீடு ஏன் வீடுன்னு. அதனாலதான் சொல்றேன், நிலமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் பூமியா இருந்தாலும் இது அனுபவ பாத்தியதை மட்டுமே. அனுபவிக்க உரிமை உண்டே தவிர எதை எடுத்துட்டு போக முடியாது. பத்திரமா வச்சிருந்து சந்ததிக்கோ அடுத்து வர பரம்பரைக்கோ பத்திரமா கொடுத்துட்டு போகணும், பழுது இல்லாம கொடுத்துட்டு போகணும். இந்த தேகமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என் உடல் என் உடல் அப்படின்னு, என் உடல் அங்க கிடையாது. அதனாலதான் மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவமென்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்று சிவபுராணத்துல மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். இந்த புண்ணியம் பாவம் என்ற 2 பதிவுகளையும் உள்ள திணிச்சு அது மேல தோல் வச்சு மூடி அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி எல்லாத்தையும் பின்னியாச்சு. அறம் என்பதெல்லாம் நல்ல ரத்தம் ஓடக்கூடிய குழாய்கள், பாவம் என்பதெல்லாம் கெட்ட ரத்தம் ஓடக்கூடிய குழாய்கள், 2ஐயும் பின்னியாச்சு. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து ஒவ்வொரு செல்லும் ஒரு புழு. அது நம்ம கண்ணுக்கு புழுவா தெரியாதனால நம்ம சந்தோஷமா நம்ம அழகான உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுல ஒரு நோய் வந்தா தான் உள்ள இருந்து புழு வெளியே பெருசாகி வெளியே வரும்போது தான் தெரியுது இது புழுக்கூடுன்னு. அதனாலதான் புழு அழுக்கால் மூடினாரு. விளங்குதா? பல இடங்கள்ல சொல்லுவார், எல்லா ஞானிகளும் சொன்னாங்க இது ஒரு புழுக்கூடு புழுக்கூடுன்னு சொல்லுவார். பிடித்தவத்தில் கூட சொல்லுவாரு, விடை விடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனுடைய மெய்ப்பொருளே. விடை விடாதுகந்தனா, விடைனா 2 அர்த்தம். அதாவது ரிஷபம் என்ற காளை வாகனத்தில் வந்து காட்சி கொடுப்பவன், இது ஒரு பொருள். அவன் வினாவில் உட்கார்ந்திருக்கவே இல்லை, விடை ஆன்சர்ல உட்கார்ந்திருக்கவன். இஸ் an embodiment of all answers. எல்லா விடைக்கும் உரியவன். வினாக்களுக்கு உரியவர்கள் நாம, விடைக்கு உரியவன் ஈசன். அதான் விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே வினயனுடைய மெய்ப்பொருளே. நான் வினையால சூழப்பட்டவன், இங்க வந்து பிறந்து தவிச்சிட்டு இருக்கேன், எனக்கு நீ மெய்ப்பொருளா கிடைச்சிட்ட, இறுக்கி உன்னை பிடிச்சிட்டேன். விளங்குதா? விடை விடாதுகந்த
விண்ணவர் கோவே வினயனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் முத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து. மொடநாத்தம். இந்த தேகத்துல எங்க பார்த்தாலும் மொடநாத்தம் தான் எடுக்குது. கக்கூசுல மொடநாத்தம், ஒண்ணுக்கு இருந்த இடம் வெளிக்கு இருந்த இடத்துல மொடநாத்தம். முடைவிடாதடியேன் முத்தர மண்ணாய், மூத்திரம் மேஞ்ச மண் எப்படி ஓவர் பிடிச்சு போய் அசிங்கமா இருக்கணும், அது மாதிரி என்னுடைய தேகமே ஒரு புழுக்கூடா இருக்கு. நான் புழங்குறதெல்லாம் இதுலதான் புழங்கிட்டு இருக்கேன். இது மேல பற்று வச்சு வேற நான் வாழ்றேன். முடைவிடாதடியேன் முத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து. இதிலே கிடந்து அழிஞ்சிராதபடிக்கு நல்ல வேளை நீ வந்துட்ட. கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே அப்படின்னு வரும். அந்த இடத்துல முழு புழு குரம்பை, குரம்பைனா கூடு, உடம்பு என்ற கூடு அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு புழு கூடு தான். என்ன அழகா பாலிஷ் பண்ணி மேல பொத்தி அதுக்கு கலரிங் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டதுனால அது மூக்கு மொழி எல்லாம் செட்டப்பா அழகா டிசைன் பண்ணிட்டானுங்க. மேல இருக்க ஐடி ஃபீல்டு அனிமேஷன் பண்றவன் கிராஃபிக் பண்றவன் பண்ணிட்டான். அதனால இந்த மாயையிலே விளையாண்டுக்கிட்டு அது கவிதை பாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அப்புறம் லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், பூமி நமக்கு அனுபவ பாத்தியதை மட்டுமே தவிர எந்த ஒன்றையும் நாம் எடுத்து செல்ல முடியாது. உடம்பாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் இங்கு நாம் சேர்த்து வைத்த எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும், அது பணமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும். நீங்க பாருங்க, கொரோனா வந்துருச்சு, இத்தாலியில உணவுப் பொருள் கிடைக்கல. மக்களை கொஞ்ச நேரம் வெளியே விட்டு உணவுப் பொருள் வாங்கிக்கலான்னு சொன்னாலும் உணவுப் பொருள் பற்றாக்குறை. அவங்க அந்த மாதிரி வச்சுக்கல. ஏன்னா அவன் உணவு பூரா சங்க் ஃபுட்டு. நம்ம நாட்டில் உணவெல்லாம் இயற்கை உணவு, எல்லாம் அரிசி விளைய வச்சு காய்கறி விளைய வச்சு. இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்னு சொன்னால் கொரோனாவில் எங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. ஐயோ அது கிடைக்கல இது கிடைக்கலன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களை சுற்றியே தோட்டம் இருக்கு. எங்கிட்டே முருங்கைக்காய் விளையுது, எங்கிட்டே எல்லா காயும், பெரும்பாலான காய் பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட காய்கறிகள் எங்களை சுற்றியே நாங்கள் விளைய வச்சுட்டு. கருவேப்பிலைக்கு மரம் இருக்கு. பெரிய அலட்டலே எங்களுக்கு தேவையில்லை. நீ எத்தனை நாள் எங்களை வீட்டிலே உட்கார சொன்னாலும் எங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்துடலாம். அதனால என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இது அனுபவ பாத்தியதை மட்டுமே, இது யாருக்கு உரிமையானது அல்ல. இருக்க வரைக்கும் நல்ல சந்தோஷமா நீ சாப்பிடு. உனக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இல்லாதவங்கள்ட்ட கொடு, இல்லாதவங்களுக்கு பசியாற்று, உடை கொடு, கல்வி கொடு, அறிவு கொடு, ஞானம் கொடு, ஆறுதலான வார்த்தைகளை கொடு. இதுதான் இந்த பூமியில நடக்க வேண்டியது. எனவே இந்த பூமி அனுபவ பாத்தியதை மட்டுமே தவிர எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது என்பதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாமும் நன்றாக வாழ வேண்டும், பிறரையும் நன்றாக வாழ உதவி செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நெறிமுறை என்பதை புரிந்து வாழ்ந்து வெற்றி பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.